வணக்கம் மேம். தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பேரணியாக சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கார். அவர்களின் அடுத்தடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும்? இல்ல இப்போ அப்போசிஷன் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாதான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களால எடுத்துட்டே போக முடியும். இது இந்த போராட்டத்தோட நின்னு போயிடாம, இது காங்கிரஸ் ஃபைட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை வந்து இது பெரிய அளவுல அவங்கள டிமினிஷ் பண்ணிடும். ஏன்னா தொடர்ந்து ஒரு கட்சியால வெற்றி பெற முடியல அப்படின்னா மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெற்றி வேணும் அப்படின்னா இது மாதிரியான குளறுபடிகள் இருக்கும்போது வெற்றிக்கான சாத்தியம் மிக குறைவு. வெற்றிக்கான சாத்தியம் மிக குறைவு. அப்படி இருக்கும்போது, காங்கிரஸ் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஓட்சோரி பத்தி. இத வந்து இன்னொரு ஒரு 4, 5 மாத காலத்திற்கு முன்பாகவே அல்லது கடந்த தேர்தலுக்கு முன்பாக கூட இத பேச ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா, கர்நாடகாவுல அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இடத்திலேயே இவ்வளவு நாட்கள் கழித்து, அதாவது தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 1 1/2 ஆண்டுகள் கழிச்சு தான் இது மாதிரியான டூப்ளிகேஷன் இருக்குன்றத அவங்க பேசியிருக்காங்க. மகாராஷ்டிரால கடந்த தேர்தலின் போதே 41 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் காங்கிரஸ் முன்னாலேயே பேசியிருக்கணும். ஆனா இதுக்கு பிறகு ஒரு லீகல் ஃபைட்டுக்காக எடுத்துட்டு போனாங்கனாலோ அல்லது எல்லா எதிர்க்கட்சிகளையும் ராகுல் காந்தியாலும் மற்ற காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களாலும் ஒன்றிணைக்க முடிந்தால் இதை மிகப்பெரிய அளவுல கொண்டு செல்ல முடியும். இது ஓட்சோரி வந்து இன்னைக்கு காங்கிரஸ் பேசுறாங்க. ஆனால் இந்தியா முழுமைக்குமே இது சில காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து திரும்ப திரும்ப இது வந்து காங்கிரஸ் சைடு தான் தவறு அப்படின்ற மாதிரி நிறுவ பார்க்குறாங்க. 3 மாநிலங்களிலிருந்தும் ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸும் அதே போல அந்த மனநிலையில தான் இருக்கிறது. நீங்க வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள். அதை வந்து நீங்க நேர்ல வந்து ப்ரூவ் பண்ணணும். நேர்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்றாங்க. இப்படிதான் ஒரு அப்போசிஷன் லீடரை, அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு அட்டானமஸ் பாடி வந்து இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்களா? அவருக்கும் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதே மரியாதையும் மதிப்பும் கான்ஸ்டிடியூஷன் படி அதே மாண்புமையும் அவருக்கும் ஒரு அப்போசிஷன் லீடருக்கும் இருக்கு. ஒரு அப்போசிஷன் லீடரை இப்படிதான் எலெக்ஷன் கமிஷன் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாறி அல்லது ஆளுங்கட்சி சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன்.